வணக்கம் மக்களே. இப்போ நம்ம புறாக்களை சின்ன கேட்டுக்கு தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த சின்ன கேட்டை திறந்து வச்சுக்கோங்க. ஒரு புறாவாக எடுத்து கூட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே இப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சி வைக்கணும். உடனே விட்டுறக்கூடாது. அப்போ தான் அது கேட்டு பார்க்கும். அப்படி கேட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த கேட்டு பக்கத்தில் வச்சுட்டு உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே ஜம்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு புறாவாக நம்ம எந்த புறாலாம் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்குமோ அந்த புறாலாம் எடுத்து விட்டோம்னா அதுக்கு இங்கே ஒரு கேட் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். நான் வந்து இந்த வீடியோவில் வெளியே இருந்து மட்டும்தான் வெளில விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு மார்னிங் ஒர்க்கு உண்டு. ஸோ எவனாடு வெளியே விழுந்துட்டானா திருப்பி உள்ளே வர்ற வரைக்கும் ஒர்க்கு ஓடாது. ஸோ நம்ம வெளியே இருந்து மட்டும் உள்ளே விட்றோம். சேம் ப்ராசஸ் நம்ம ஈவினிங் உள்ளேருந்து வெளியே விடுவோம். அந்த வீடியோ நான் எடுக்க மாட்டேன். பட் அதே ப்ராசஸும் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே போகிறதுக்கு தெரியும். இதே நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டேஸுக்கு பண்ணோன்னா இங்கோட்டு தான் உள்ளே போயிட்டு வெளியே வரணுங்கிறது புறாக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து நம்ம ஒரு சின்ன கட்டை மாதிரி வைக்கணும் நிற்கிறதுக்கு. அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். அது பண்ணிட்டோன்னா புறா நின்று வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ மக்களே.